அமேதியும் காலி, வயநாடும் காலி. கிண்டல் செய்த மோடிஜி. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு என்று ஒரு டயலாக் வரும். சந்திரமுகி படத்திற்கு வரும் வடிவேலுக்கு பிறகு அந்த டயலாக் ராகுலுக்கு தான் பொருத்தமாக பொருந்தது. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய பாணியில் கிண்டல் அடித்திருக்காரு. அமேதியும் காலி, வயநாடும் காலி என்று மோடி கூறியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீது இருந்த மிகப்பெரிய எதிர்ப்பு அலை காரணமாக காலமாக தங்களுடைய சொந்தமாக வைத்துக் கொண்டு அமேதி தொகுதியில் நூலிழையில் வென்றார் ராகுல். ஆனால் 2019ஆம் ஆண்டு தேர்தலோ எதிர்ப்பு அலை என்று இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான ஆதரவு அலை சார்ந்த தேர்தலாக இருந்தது. அந்த ஆதரவு அலையில் நேரு காந்தி குடும்பம் காலமாக வைத்திருந்த அமேதி தொகுதி கையை விட்டு போனது. எப்படியும் படுதோல்வி அடைவோம் என்று கணித்து வைத்திருந்த ராகுல் காந்தி ஒரு பாதுகாப்பிற்காக வயநாடு தொகுதியில் களம் கண்டார். ஆனால் 5 வருடத்தில் அந்த தொகுதியிலும் அவர் தோல்வி அடைவார் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாஜகவும் காங்கிரசும் அங்கே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனம். காங்கிரசின் இளவரசர் வயநாட்டில் இருந்தும் விரட்டி அடிக்கப்படுவார் என்று மோடி அவர்கள் கூறியதை சாதாரணமாக அப்படியே கடந்து போய்விட முடியும். பாஜக களத்தில் மேற்கொண்டுள்ள அதீத உழைப்பின் பலனாகத்தான் அதை அவர் கூறியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜா அவர்களின் மனைவியை வேட்பாளராக அறிவித்த போது வயநாடு தேர்தல் களம் சூடானது. ஆனால் பாஜக சார்பில் சுரேந்திரன் அவர்கள் போட்டியிடுறார் என்று கூறியவுடன் மும்முனை போட்டியாக இருக்க வேண்டியது கிட்டத்தட்ட இருமுனை போட்டியாக மாறிவிட்டது. கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சி என்பது அளப்பரியதாக உள்ளது. இதுவரை அது சீட்டுகளாக மாறாவிட்டாலும் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது பாஜக. இந்த முறை வாக்கு வங்கியை உச்சத்தில் நிலைநிறுத்துவதோடு சில தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது பாஜக. தென்னகத்தில் பாஜக நுழைய முடியவில்லை என்ற போலியான கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் மாறியமைய காத்திருக்கிறது.